மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். குட் குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். இன்றைக்கி வந்து ரொம்ப மிக முக்கியமான ஒரு சந்தோஷமான விஷயம் என்னென்னா, வளைகுடா போர் வந்து நிறுத்தியிருக்காங்க. ஒரு 2 வாரத்துக்கு நிறுத்தியிருக்காங்க. இது அப்படியே தொடர்ந்து அப்படியே அமைதி பேச்சுவார்த்தைகள் நடந்து நல்லபடியாக அமைதியாக இருக்கணும்னு நம்ம எல்லாம் இறைவன்கிட்ட வேண்டிக்கிட்டோம். நீங்களும் அந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணியிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா கமெண்ட்ஸ் எல்லாமே படித்தேன். அதனால் இது அப்படியே தொடர்ந்து நீடிக்கணுங்கிறது என்னோடய மனமார்ந்த ஒரு இது. எல்லா உயிரும் ஒன்று தான். அந்த உயிரை எவ்வளோ கஷ்டப்பட்டு உருவாக்குறோம். அது இல்லாத மாசு கட்டுப்பாடு வரும். நிறைய பூமியில் பொருளாதாரம், ஒரு நாட்டில் பொருளாதாரம் அங்கே நடக்கிறது அது மட்டும் பாதிக்காது, உலக வர்த்தகமே பாதிக்கும். பூமி மாசுபடும், பொருளாதார வளர்ச்சி, உயிர் சேதங்கள் எவ்வளோ, பொருட்சேதங்கள் எவ்வளோ மக்கள் சாப்பிட இல்லாமல் இருக்காங்க. அதனால் நம்ம வந்து அதை நின்னது ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இதையே அப்படியே தொடர்ந்து கடவுள் அமைதிப்படுத்தணுங்கிறது நம்மளோட இறைவன் பிரார்த்தனையாக இருக்கும்னு நான் மனமாற வேண்டிக்கிறேன். நீங்களும் வேண்டிக்கோங்க. அப்புறம் இன்றைக்கி வந்து ஒரு பயனுள்ள ஒரு இது வந்து நம்ம மிகவும் இது பார்த்துருக்கிறது வந்து தமிழ் புத்தாண்டு. அது என்றைக்குன்னு நான் ஏற்கனவே சொல்லிட்டேன். புத்தாண்டு இது வந்து பிறக்கப் போகும் தமிழ் புத்தாண்டின் பரபவ ஏப்ரல் 14 காலை 8:35 மணிக்கு சதய நட்சத்திரம், கும்பராசி, ரிஷபலக்னத்தில் ஆண்டு பிறக்கிறது. ஏப்ரல் 14. ஏப்ரல் 14 செவ்வாய்க்கிழமை. இந்த மாதிரி நம்ம அழகான இந்த புத்தாண்டு தினத்தில் வந்து நம்ம ரொம்ப எல்லாத்துக்கும் தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். சித்திரை கனி, சித்திரை காணுதல்னு சொல்லுவாங்க. மாப்பழா வாழை நைட்டே எடுத்து வச்சு ஒரு தட்டில் காசு பூ கொஞ்சம் வச்சு நைட்டே எடுத்து வச்சுட்டு தூங்கி எழுந்த உடனே நம்ம அந்த கனி காணுதல்னு சொல்லுவாங்க. மாப்பழா வாழை முக்கனி எந்த பழம் இருந்தாலும் சரி அதையும் வச்சு நீங்கள் ஒரு எலுமிச்சம்பழம் வெத்தலை பாக்கு வச்சு சாமி முன்னாடி வச்சு காண்றதுங்கிறது ரொம்ப ரொம்ப மிக ஒரு முக்கியமான ஒரு இதுவாக நம்ம பார்க்குறோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக இதை நான் முடிக்கிறேன். இன்னும் அடுத்த ஒரு பயனுள்ள தகவல் வந்து வெயில் காலம்லாம் ரொம்ப வந்துடுச்சு. அதில் வந்து நம்ம மோர், வெள்ளரிக்காயெல்லாம் கலந்து ஒரு தயிர் சாதத்தில் இது கலந்து சாப்பிட்லாம். பழம், மாதுளப்பழம் இருந்தால் சாப்பிடுங்க. இருக்கிறது மோர் நிறைய குடிங்க, தண்ணி நிறைய. ஃப்ரெண்ட்ஸ், தலை ரொம்ப சுற்றுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுக்கு ஏதாவது உங்கள்கிட்ட உங்களுக்கு உண்டான ஒரு இது இருந்தால் நானும் இது சொல்கிறேன். தலை சுற்றுவதற்கு வந்து ஒரு தண்ணீரில் சீரகம் போட்டு, ஒரு சொம்பு தண்ணி இருக்குது, அதை ஜீரகம் போட்டு கொதிக்க வச்சு அதில் கருவேப்பிலை போட்டு கொதிக்க வச்சு குடிக்கும்போது சும்மா ஒரு சிட்டிகை எலுமிச்சை சாறு அதில் ஊற்றி குடித்தோன்னா அந்த தலை சுற்றல் நிற்குங்கிறது. உங்களுக்கு ஏதாவது இதில் தெரிந்தாலும் நீங்கள் சொல்லுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக நான் வச்சுருக்கேன். அப்புறம் நம்ம பழைய புளி நம்ம வீட்டிலலாம் நம்ம வச்சுருந்தோன்னா கூட கருப்பாக இருக்கும் குழம்பு. அப்போ வந்து புதுப்புளி கொஞ்சம் கலந்துக்கணும். புதுப்புளி கொஞ்சம், பழைய புளி கொஞ்சம் கலந்து நாம் அதை குழம்பு வச்சா ரொம்ப நல்லாயிருக்கும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், மேக்ஸிமம் கல் உப்பு பயன்படுத்தும். சாதா உப்பு ரொம்ப அயோடின் கலந்தது, விலை அதிகமானதெல்லாம் வேணாம். சாதா உப்பு இது பண்ணணுங்கிறாங்க. பழங்கள், காய்கறிகள் இதெல்லாம் சேர்த்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. வெளியில் மேக்ஸிமம் விமானத்துக்கு வேலைக்கு போயிட்டு வெளியில் வெயிலில் அதிகம் போகாதுங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம். என்னோடய ஷார்ட் வீடியோ. நன்றி நன்றி நன்றி.